யாழில் 6வது நாளாகவும் நீண்டு செல்லும் வரிசை. திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் ஈரான் போர்க்கப்பல் காரணம் குறித்து வெளியாகியுள்ள தகவல். மின்சார சபை மறுசீரமைப்பு குறித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. தவிக்கும் இளைஞர்களை உடனடியாக தேடி கண்டறியுங்கள், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியின் உத்தரவு. அனூர் அரசின் தீர்மானத்தை வரவேற்கும் நாமல் ராஜபக்ச. இலங்கை அரசாங்கம் சர்வதேச சட்டங்களை மீறியதா? விளக்கும் நிபுணர். ஈரான் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை. பதற்றத்தினால் மூடப்பட்டுள்ள வான்பரப்புகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அறிவிப்பு. ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 204 பேர் கொழும்பிற்கு வருகை. லிட்டோ எரிவாயு விலை குறித்து வெளியான அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல். சுரேஷ் அளவிற்கு இறுகும் பிடி. குருநகர் இறங்குதுறையில் பக்தர்களுடன் கவிழ்ந்த படகு. 2 பலி, பலர் மாயம். யாழ்ப்பாணத்தில் 6வது நாளான நேற்றைய தினமும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்தனர். யாழ்ப்பாணத்தில் கடந்த சனிக்கிழமை முதல் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மக்கள் வரிசையில் காத்திருந்தனர். 6வது நாளாக நேற்றைய தினமும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருக்கின்றனர். யாழ்ப்பாணத்திற்கு போதுமான அளவு எரிபொருள் எடுத்து வரப்பட்டு தொடர்ந்து விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுத்து வரும் நிலையில் தேவைக்கு அதிகமான நுகர்வு மற்றும் பதுக்கல் காரணமாக எரிபொருள் வரிசை குறையாது காணப்படுகிறது. அதேவேளை யாழ் மாவட்டத்தில் QR முறையினை பின்பற்ற மாவட்ட செயலர் வலுசக்தி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடல் எல்லைக்கரையில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஐரஸ் புசேகரேன் என்ற ஈரானிய கப்பலில் பயணித்தவர்களில் மீட்கப்படாத ஏனையவர்களும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஏனையவர்களும் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திய சம்பத் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பலில் இருந்து 204 பேர் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்ட பின் வெலிசரை கடற்படை தளத்திற்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயத்தை அவர் கூறியுள்ளார். இதேவேளை கொழும்பு துறைமுகம் வணிக ரீதியாக முக்கியத்துவம் என்பதால் பாதுகாப்பு கருதி இந்த கப்பலை இலங்கையின் வடகிழக்கில் உள்ள திருகோணமலை துறைமுகத்திற்கு இலங்கை கடற்படை கொண்டு செல்வதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த கப்பலில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் அது நடுக்கடலில் தவித்ததாகவும் ஈரானின் ஐரஸ் டெனா போர்க்கப்பல் கடந்த மார்ச் 4ஆம் தேதி தாக்கப்பட்டதால் இந்த கப்பலும் இலக்காக கூடும் என்ற அச்சத்தில் இந்த மீட்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஐரஸ் புசேகரின் கப்பலில் இருந்து 53 அதிகாரிகள், 84 பயிற்சி அதிகாரிகள், 48 மூத்த மாலுமிகள் மற்றும் 23 மாலுமிகள் என மொத்தம் 208 வீரர்களை இலங்கை கடற்படை பத்திரமாக மீட்டது எனவும் குறித்த இந்திய ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் பணிகள் மற்றும் கடமைகளை மறுசீரமைத்து எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தலில் எதிர்வரும் மார்ச் 9ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானியின்படி மின் உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகத்தை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட இயக்கங்களுக்கு 6 புதிய நிறுவனங்களை நிறுவுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன்படி 2024ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சபை சட்டத்தின் பல உபபிரிவுகள் திருத்தம் செய்யப்பட்ட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலையில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் மற்றும் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சு என்பனவற்றின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். மத்திய கிழக்கின் யுத்த சூழலில் நிலவும் பகுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி நடவடிக்கைகள் குறித்து எதிர்கால செயற்பாடுகள் குறித்தும் ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காக தூதரகங்களூடாக 24 மணி நேர அவசர சேவை மையங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவை வெற்றிகரமாக இயங்கி வருவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின்படி மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எந்த ஒரு இலங்கையர்களுக்கும் பாரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும் தூதரகங்களின் உதவியை நாடுபவர்களுக்கு தேவையான வசதிகள் அளிப்பதற்கு தேவையான நிதி அந்தந்த தூதரகங்களுக்கு
ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் 1912 என்ற அவசர இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை ஊழியர்களின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தினால் 1989 அவசர அழைப்பு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அவசர இலக்கங்களுக்கு கிடைக்கும் அனைத்து தகவல்களும் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் எனவும் விசேட விமான வசதிகள் கோரி இதுவரை எவ்வித கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. அத்தோடு இலங்கை வந்துள்ள வெளிநாடுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மீண்டும் கடமைக்கு திரும்புவதற்கு கால அவகாசம் பெற்றுத் தருமாறு சம்பந்தப்பட்ட தூதரங்களூடாக கோரிக்கை விடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. சுற்றுலா மற்றும் வர்த்தக நோக்கில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று நாடு திரும்ப முடியாமல் தங்கியுள்ள இலங்கையர்கள் குறித்து கண்டறிந்தவர்களை மீண்டும் அழைத்து வர தேவையான வசதிகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். தற்போது விமான சேவைகள் படிப்படியாக வளமைக்கு திரும்பி வருவதால் எவ்வித தடையுமின்றி தேவையான வசதிகளை வழங்க முடியும் என ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர். வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக்க, சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க, வெளிவிகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமாநாயக்கு, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமிகே, வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் WWS மங்கள, சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் சுனில் ஜெயரத்ன, இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியத்தின் தலைவர் புத்திக ஹேவாவசம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் தலைவர் கோசல விக்ரம்சிங்க, குடிவரவு மற்றும் குடியல்பு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பத்திராஜ, கட்டுநாயக விமான நிலைய முகாமைத்துவ பிரதானி அருணே ராஜபக்ச மற்றும் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். ஈரான் கடற்படை கப்பல் ஐரிஸ் புசியர் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து திருகோணமலை துறைமுகத்தில் தரைப்பதற்கு அனுமதி வழங்கிய தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வரவேற்றுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மனிதாபிமான காரணங்களின் அடிப்படையில் அந்த கப்பலில் இருந்த 208 கடற்படை வீரர்களை கொழும்பிற்கு கொண்டுவர அனுமதி வழங்கியிருந்தது. சமூக ஊடகத்தளம் எக்ஸில் வெளியிட்ட பதிவில் நாமல் ராஜபக்ச இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் நிலவி வரும் மோதல் சூழ்நிலையால் இலங்கை தன்னுடைய நடுநிலை கொள்கையை பேணுவது மிகவும் முக்கியமானது என்பதை இந்த முடிவு வெளிப்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கை மேற்கொள்ள வேண்டிய கடமைகளை மதிப்பதுடன் தேவையான சந்தர்ப்பங்களில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்புகளுக்கும் இடையில் உரையாடலை ஊக்குவித்து வளைகுடா பிராந்தியத்திலும் உலகளாவிய அளவிலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை நிலைநிறுத்த இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்திய பெருங்கடல் கடல் பாதுகாப்பையும் பாதுகாத்து ஒத்துழைப்பையும் உறுதி செய்ய இந்தியா உள்ளிட்ட பிராந்திய கூட்டாளிகளுடன் இலங்கை அரசு நெருங்கிய ஒத்துழைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். ஈரான் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தின் போது இலங்கை அரசாங்கம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைய செயற்பட்டதாக சட்ட வல்லுநரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான பேராசிரியர் சட்டத்திரணி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக மனிதாபிமான அடிப்படையில் இந்த விவகாரத்தை கையாண்டது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் எந்த ஒரு தரப்பினரும் அல்லது எந்த ஒரு நாடும் இலங்கை மீது அழுத்தம் செலுத்த முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் உறுப்பு நாடுகளில் ஒன்று என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை 1949 ஆண்டு ஜெனீவா 2ஆம் பிரகடனத்தில் கையொப்பமிட்டு அங்கீகரிக்கப்பட்ட நாடு என அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் கப்பல் ஒன்று மூழ்கும் போது மோதலினால் அவ்வாறு கப்பல் மூழ்கினாலும் கப்பலில் இருப்பவர்களை மனிதாபிமான அடிப்படையில் மீட்க வேண்டியது அவசியமானது எனவும் அதுவே சர்வதேச சட்டமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை இந்த போரில் பங்கெடுக்கவில்லை என்றாலும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் செயல்பாட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். போரில் கப்பலில் சிக்கியிருந்த நபர்களை பாதுகாக்கும் அல்லது மீட்கும் சட்ட ரீதியான பொறுப்பு இலங்கைக்கு உண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த மனிதாபிமான செயல்பாட்டை எவராலும் சவாலுக்குட்படுத்த முடியாது என பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். ஈரான் கப்பல் தாக்குதலுக்கு இலக்கான சந்தர்ப்பத்தில் இலங்கை நடந்து கொண்ட விதம் தொடர்பில் எவரேனும் விமர்சனங்கள் முன்வைத்தால் அவர்களுக்கு சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச சமுத்திர சட்டம் என்பன தொடர்பில் எந்த விதமான அறிவும் கிடையாது என்று அர்த்தம் என பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார்.
ஈரான் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த அந்நாட்டு கடற்படை வீரர்களின் சடலங்களை தலைநகர் தெஹ்ரானுக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய அரசாங்கத்தினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கடற்படை கப்பல் அண்மையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இலக்காகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் கப்பலில் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த 84 பேரின் சடலங்கள் தொடர்பான நீதவான் விசாரணை நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் காலி துறைமுக போலீசார் காலி நீதவான் நீதிமன்றத்திற்கு தகவல்களை வழங்கியிருந்தனர். இந்த தகவல்களை தொடர்ந்து காலி பிரதான நீதவான் சமீர தொடங்கொட மற்றும் காலி மேலதிக நீதவான் மகேஷிகா விஜயதுங்க ஆகியோர் குறித்த சடலங்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். ஈரான் கப்பலில் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த நபர்களின் சடலங்களை நடமாடும் குளிரூட்டிகளில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காலி கராப்பட்டிய வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் கொழும்புக்கும் லண்டனுக்கும் இடையே 8ஆம் தேதி கூடுதல் விமானத்தை இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் தற்போதைய நெருக்கடி சூழ்நிலை காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் சிரமத்திற்குள்ளான பயணிகளுக்கு உதவ இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. அதன்படி கூடுதல் விமான எண் UL 12-5 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:50 மணிக்கு கொழும்பிலிருந்து புறப்பட்டு அதே நாளில் பிற்பகல் 13:10 மணிக்கு லண்டனை வந்தடையும். அதன் திரும்பும் விமானமான UL 12-6 அதே நாளில் பிற்பகல் 15:05 மணிக்கு லண்டனில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 6:55 மணிக்கு கொழும்பை வந்தடையும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போதைய நிலைமை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. மேலும் பயண இடையூறுகளை சந்தித்தவர்களுக்கு உதவ தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்கள் கூடுதல் விமானங்கள் இயக்க திட்டமிட்டுள்ளது என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எமிரேட்ஸ் நிறுவனம் மறு அறிவிப்பு வரும் வரை வரையறுக்கப்பட்ட விமான அட்டவணை இயக்கும் என்று அறிவித்துள்ளது. பிராந்திய வான்வழி பகுதியளவு மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு வணிக விமானங்களை பாதுகாப்பாக மீண்டும் தொடங்க இந்த அட்டவணை செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மார்ச் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வுஹானிலிருந்து 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் புறப்பட்டு திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு அப்போது முதன்மையான முன்னுரிமையாக இருக்கும் என்றும் வான்வழி திறக்கப்படும் போது அனைத்து செயல்பாட்டு தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அதன் விமான அட்டவணையை படிப்படியாக மீண்டும் கட்டமைக்கும் என்றும் எமிரேட்ஸ் மேலும் கூறியுள்ளது. இலங்கையின் கடல் எல்லைக்கரையில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஐரியஸ் புசேகரின் என்ற ஈரானிய கப்பலில் பயணித்தவர்களில் 204 பேர் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஏனையவர்களும் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திய சம்பத் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ள ஈரானியவர்களை வெலிசர கடற்படை தளத்திற்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அங்கு அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் என கடற்படை ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கமைய மார்ச் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லிட்ரோ எரிவாயு லங்கா நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி மாதத்திலும் லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படாத நிலையில் பழைய விலையிலேயே விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை 3690 ரூபாயாகவும் 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 1482 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் 2.3 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 694 ரூபாயாக பதிவாகியுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மார்ச் மாதத்திற்கு 38,000 மெட்ரிக் டன் எரிவாயு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 7,800 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மாலைதீவில் தற்போது முக்கிய இருப்பு வைத்திருக்கும் ஒரு கப்பலில் இருந்து மேலும் 30,200 மெட்ரிக் டன் எரிவாயு வழங்க தயாராக இருப்பதாக லிட்ரோ நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கில் காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலவே 3வது சந்தேக நபராக பெயரிட குற்றப்புலனாய்வுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்ததாகவும் குற்றச்சாட்டில் அரச புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பிப்ரவரி 25 அன்று பேலியகொடையில் வைத்து கைது செய்யப்பட்டார். பின்னர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் தற்காலிக ஏற்பாடுகளின் கீழ் சுரேஷ் 90 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க குற்றப்புலனாய்வுத்துறை பாதுகாப்பு அமைச்சரிடம் அனுமதி பெற்றது. இத்தகைய சூழலில் உயர் நீதிமன்றத்தில் போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் தங்கள் வாடிக்கையாளரை கைது செய்து தடுத்து வைக்கும் உத்தரவை சவால் செய்யும் வகையில் தொடர்புடைய வழக்குகளின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை வழங்குமாறு கோரி சாலிபின் வழக்கறிஞர்கள் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர். மேலும் தங்கள் கட்சிக்காரரை சந்திக்க மேலதிக நாள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் வீட்டிலிருந்து உணவு எடுத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
தொடர்புடைய சட்ட ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை வழங்க நீதிபதி உத்தரவுகளை பிறப்பித்த போதிலும் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டது தொடர்பான உண்மைகளை குற்றப்புலனாய்வுத்துறை இன்னும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கவில்லை என்று கூறி பிற கோரிக்கைகளுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்க அவர் மறுத்துவிட்டார். இதுபோன்ற சூழலில் சுரேஷ் சாலைவின் தடுப்பு காவல் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை இன்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் உண்மைகளை தெரிவித்தது. தற்போது குற்றப்புலனாய்வுத்துறையின் காவலில் விசாரிக்கப்பட்டு வரும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை வவுனியாவில் 2 காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் சாய்ந்தமருது வீட்டில் நடந்த வெடிப்புகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 35,882 கீழ் 24 வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியிருந்தனர். குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிபதியால் பொருத்தமானதாக கருதப்படும் ஒரு தொகுதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு செல்லுமாறு நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். நீதிமன்ற சமர்ப்பிப்புகளை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய உத்தரவிட்ட நீதிவான் விரைவில் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு சென்று சந்தேக நபரை கண்காணிப்பதாக குற்றப்புலனாய்வுத்துறைக்கு தெரிவித்தார். பாளைதீவு ஆலய திருவிழாவில் பங்கேற்பதற்காக குருநகர் இறங்குதுறையிலிருந்து பக்தர்களுடன் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து மூழ்கியதன் காரணமாக பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் பிரதேச மக்களால் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இதுவரை யாழ் போதனா வைத்தியசாலையில் 4 அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 உயிரிழந்ததுடன் 2 தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. குறித்த படகில் குழந்தைகள் உட்பட பலர் பயணித்ததாகவும் அவர்கள் தற்போது காணாமல் போயுள்ள நிலையில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆட்டோ